இப்போ இருக்கிற மக்களுக்கு தொண்டி தெரியும், முசிறி தெரியும், கொற்கை தெரியும், அதுபோல் பூம்புகார் தெரியும். இது மாதிரி துறைமுகம் தான் தெரியுதே தவிர 5ஆம் நூற்றாண்டுகளின் முக்கிய துறைமுகமாகிய ஒவ்வொரு பற்றி யாருக்கும் தெரியல. அதாவது இப்போ இருக்கிற திருநெல்வேலியில தான் இந்த ஒவ்வொரு என்ற துறைமுகம் அமைஞ்சிருக்கு. இந்த துறைமுகம் கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டுகளில் மிகப்பெரிய பாண்டிய துறைமுகமாக இருந்திருக்கு. யூத அரசனாகிய சோலமனுக்கு இங்கே எவ்ரி 3 வருஷத்துக்கு ஒரு கப்பல் அனுப்பி வைப்பாராம். எதுக்கு? மயிலர்கள், பவளம், முத்து, அது மட்டும் இல்லாமல் தூய தங்கம் இங்கே அதிக அளவு வர்த்தகம் செய்யப்பட்டதன காரணமாக இந்த இடத்த ஓஃபீர் பட்டணம், அதாவது பொன் விளையும் பூமின்னு சொல்லிட்டு தன்னுடைய பைபிளில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாது 8ஆம் நூற்றாண்டுகளில் யூத அரசனாகிய சோலமன் அவருடைய ஆட்சி பகுதியில் அதிக அளவு தமிழ் எழுத்துக்களால் எழுதப்பட்ட கல்வெட்டுகளும் பானை ஓடுகளும் அது போல பவளத்திலான வளையல்கள் அது போன்ற தமிழ் ரிலேட்டடான எல்லா சாதனமும் அங்கே கிடைச்சிருக்கு. ஸோ ஒவ்வொரு பண்படுத்தப்பட்ட துறைமுகம் 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஸ்பானிஷ் மற்றும் போர்ச்சுகீஸின் வருகையின் காரணமாக அங்கிருந்த பரத நில மக்கள் முற்றிலும் கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்டு மதம் மாற்றப்பட்டு மொழி மாற்றப்பட்டது என்பது இப்போது உள்ள குறிப்பில் இடம்பெற்றிருக்கிறது.